நம்ம எப்பவுமே போல நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். பட் யாருக்கு தெரியும் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் ஒருவேளை ஹேக் ஆயிருந்தா, அதனால நம்ம ஸ்மார்ட் ஃபோன் ஸ்லோவாக இருந்தா, ஹீட்டிங் இஷ்யூ இருந்ததுன்னா, நமக்கே தெரியாமல் நம்மளுடைய டேட்டாஸ் யாராச்சும் திருடினாங்கன்னா. தமிழ் பேசும் அனைத்து நாள் உங்களுக்கு வணக்கம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஹேக் ஆயிருக்கான்றதை நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். இப்படின்றதுக்குள்ள எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன வாரம் வரைக்கும் என் மொபைல் ஃபோன் நல்லா தான் இருந்தது. திடீர்னு பார்த்தா பேட்டரி அதிகமாக ட்ரெயின் ஆக ஆரம்பிக்குது. அப்பப்போ சார்ஜ் போட வேண்டியதாக இருக்குது. எதனாலன்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மேபி ஹேக் ஆகிருக்கும். நல்லா தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி நெருப்பு பிடிச்சி எரியிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதாவது ஸ்மார்ட் ஃபோன் திடீர்னு ஹீட் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? வாங்கி ஸ்மார்ட் ஃபோன் இத்தனை நாள் ஆச்சு, இப்போ மட்டும் ஏன் திடீர்னு சூடாகுது, ஏன் ஓவர் ஹீட்டிங் ஆகுதுன்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கே தெரியாமல் பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு ஹேக்கிங் டூல் ரன் ஆகிட்டு இருக்கலாம், மால்வேர் இருக்கலாம். ஸோ இது உங்களுடைய ஃபோனை ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸாகவும் இருக்கும். நீங்கள் கால் பேசும்பொழுது நார்மலாக பேசுகிற மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அந்த காலில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பேசுகிறத யாரோ உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணி ஒட்டு கேட்குறாங்கன்னு அர்த்தம், இல்லை ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். உஷாராக இருக்கு. புது ஃபோன் நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தது, 6 மாதமாக ஒரு இஷ்யூவும் கிடையாது. திடீர்னு பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? மேபி ஃபோன் ஹேக் ஆகிருக்கலாம். வழக்கம் போல இல்லாமல் உங்கள் ஃபோனில் நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களை தொடர்ந்து ஆட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கா? பாப்அப் ஆட்ஸ் அப்படியே ஃபுல் ஸ்க்ரீனில் ஆட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அசிங்கமான ஆட்ஸ் எல்லாம் வருதுன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஹேக் ஆகிருக்கு. பி கேர்ஃபுல். 2 GB டேட்டா ஒரு நாளைக்கு இருந்துமே நான் 2-3 வீடியோ பார்க்கறதுக்குள்ளே 2 GB காலி ஆகிடுதுன்னு சொல்லி என்னைக்காச்சும் மைண்டில் கன்ஃபியூஷனோட உட்காந்துருக்கீங்களா? உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஹேக் ஆகிருக்கு. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் டேட்டாவை யூஸ் பண்ணி யாரோ உங்கள் ஃபோனில் ஏதோ பண்ணுறாங்க. மேபி பிட்காயின் மைனிங்காக இருக்கலாம், உங்கள் டேட்டாவை திருடலாம். சம்திங் இஸ் ஃபிஷி. இதில் எந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்குதோ, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னாலுமே உங்கள் மொபைல் ஃபோன் ஹேக் ஆகிருக்கு அப்படின்னு தான் வந்து அர்த்தம். ஸோ எப்படி இதிலிருந்து நீங்கள் வெளியே வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிம்பிளான விஷயத்தை நான் என்ன சொல்வேன்னா, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கே தெரியாமல் ஏதாச்சும் ஒரு ஆப் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணும்போது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்கும்போது, கிரவுண்டில் விளையாடும் போது ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கே தெரியாமல் யாராச்சும் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒன்று டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாமல் ஏதாச்சும் ஒரு ஆப் இன்ஸ்டால் ஆயிருக்கும். இந்த மாதிரி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஃபோன் வாங்கும் போது வந்த ஆப்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு, அதெல்லாம் நான் கண்டுக்கலன்னு நினைச்சு மட்டும் விடாதீங்க. ஃபோனில் வந்த ஆப்ஸாக இருக்கட்டும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸாக இருக்கட்டும், எல்லா ஆப்ஸையுமே அப்படியே ஒரு அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் தேவையில்லாமல் வச்சிருக்கக்கூடிய எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலுமே தூக்கி போடுங்க. உங்களுக்கு தெரியாமல் ஏதாச்சும் ஒரு ஆப் இருந்தால் மேபி தட் இஸ் த பிளாக் ஷிப். ஸோ அந்த ஆப்பை கண்டிப்பாக நீங்கள் டெலீட் பண்ணணும். அண்ட் அந்த ஆப் என்னன்றதே உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா உங்கள் பேட்டரியில் போய் பார்த்தீங்கன்னா எந்த கன்சம்ஷன், எந்த ஆப் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அட் த சேம் டைம் டேட்டா கன்சம்ஷன் எந்த ஆப்பில் அதிகமாக போயிருக்குன்றதையும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். பேக்ரவுண்டில் என்ன இருந்தாலுமே இதை வச்சும் அந்த பிளாக் ஷிப் யாருன்றதை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ மெயில்லையோ எஸ்எம்எஸ்லையோ வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலியமாகவும் உங்கள் ஃபோனில் மால்வேர், ஹேட்வேர் மற்றும் ஹேக் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி கிளிக் பண்ணாதீங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்க, திடீர்னு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, வேறு வழியிலடா படம் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி கிளிக் மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாப்அப் ஆட்ஸ் எல்லாம் வருது, உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பாப்அப் ஆட்ஸே வருதுனாலுமே அதை இக்னோர் பண்ணிடுங்க. தட் இஸ் த பெஸ்ட் மூவ். பிகாஸ் அந்த லிங்க் மூலிமா, அந்த ஆட்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலிமா நீங்கள் கிளிக் பண்ணுவதன் மூலியமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வெப்சைட்டை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கே தெரியாமல் பேக்ரவுண்டில் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் ஆகும். அது உங்களுடைய டேட்டாவை ஹேக் பண்ணும். ஸோ பி கேர்ஃபுல். எல்லாமே பண்ணியாச்சு ப்ரோ, பட் ஸ்டில் இருந்தாலுமே எனக்கு என் ஃபோன் ஹேக் ஆகிருக்குமோன்ற டவுட் இன்னுமே இருக்குது. இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு சிம்பிளான விஷயம். ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டாஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், உங்கள் ஃபோனை கம்ப்ளீட்டாக ரீசெட் பண்ணுங்கள். ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணும்பொழுது இருக்கக்கூடிய மொத்த டேட்டாவும் போயிடும். அட் த சேம் டைம் எந்த செட்டிங், எந்த ஆப் வந்து தேவையில்லாமல் எது மாறி இருந்தாலுமே, எது இன்ஸ்டால் ஆகிருந்தாலுமே எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடும். அண்ட் திரும்ப ஃபோனை ஆன் பண்ணி நீங்கள் புதுசாக எல்லாத்தையுமே பண்ணும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக பாஸ்வேர்டு போடுங்க. செக்யூரிட்டி எல்லாமே டைட்டாக வைங்க. உங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு ஆப்பும் உள்ளே வரக்கூடாது. ஸோ இருக்கிற ஆப் எல்லாம் என்னென்ன ஆப்புன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் புதுசாக ஏதாச்சும் வந்தாலும் நீங்கள் உஷாராக இருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது உங்களுடைய மொபைல் ஃபோன் ஹேக் ஆகாமல் இருக்கும். அப்படியே தப்பித்தவறி இந்த சமயத்தில் ஹேக் ஆகியிருந்தாலுமே இப்போ நான் சொன்ன டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இது இல்லாமல் இப்போ சமீபத்தில் ஒரு ரீசெண்டான ஒரு டெக்னிக்கில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஃபோன் மூலயமா
உங்களுடைய பணத்தை அவங்க எடுக்கிறாங்க. இது எப்படி நடக்குதுன்னா, உங்களுக்கு ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு நம்பர்லேருந்து கால் வரும், அது பேங்க்லேருந்து வருது, அங்கே வருது, ஏடிஎம் கார்டு கொடுக்குறோம், எப்படி வேணாலும் வரலாம். இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது டைரக்ட் ஹேக்கிங்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்மார்ட் ஹேக்கிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். ஸ்மார்ட்னே சொல்ல முடியாது, திருட்டுத்தனம் தான், பட் இதில் ஸ்மார்ட்னு சொல்கிறாங்க. சரிங்களா, கால் பண்ணி இந்த நம்பரை டயல் பண்ணுங்கன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. அது எந்த நம்பரை வேணாலும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு *91 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். *91 ஹேஷ் போட்டுட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் அப்படின்ற மாதிரி, இல்லை அவங்களுடைய ஃபோன் நம்பர் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. அந்த நம்பரை நீங்கள் போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா கால் ஃபார்வர்டிங்கான ஷார்ட்கட். ஸோ உங்கள் மொபைலில் நீங்கள் அதை டயல் பண்ணும்போது உங்கள் மொபைலுக்கு வரக்கூடிய மொத்த காலையும் அவங்க கொடுக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடுறீங்க. அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு வரக்கூடிய எல்லா காலும் அவங்க டிவைட் பண்ணி அதை யூஸ் பண்ணியும் அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதை நான் என்னென்னு சொல்லி ஒரு சில பேர் மேபி இதுலேயும் யாராச்சும் பிளாக் ஷிப் வாட்ச் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு நான் ப்ரூவ் கொடுக்க விரும்பல. ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, யார் உங்களுக்கு கால் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் இதை டைப் பண்ணுங்க, இதை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு எது சொன்னாலுமே முடியாததா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுங்க. என்ன சொல்றீங்க? நீங்க கரெக்டாக கால் கட் பண்ணிடுவீங்க, ஃபோனை பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் நம்ம டிடி ஃபேமிலி மெம்பர்ஸில் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் சேஃபாக இருக்கணும் இல்லையா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்லேருந்து எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மினிமமாக ஒவ்வொருத்தருமே ஒரு 3 பேருக்காச்சும் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணால் அவங்களும் சேஃப் அண்ட் செக்யூராக இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு தேதியில் ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நமக்கே தெரியாமல் நம்மளுடைய டேட்டாவை திருடுறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக இருக்கும். ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு புதிய அத்தியாயத்துடன் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.